என் அன்பு தங்கமே, ஆபத்து, உனக்கு ஒரு ஆபத்து. உன்னை நோக்கி ஒரு தீய சக்தி வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, கேட்பதற்கு முன்பாகவே பயந்து விடாதே. நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற வாக்கானது உன் தாயானவள் இந்த வராகியிடம் இருந்து என்பதனை மறந்து விடாதே. ஒரு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கு பாதுகாவலாக நிற்பவள் நம் தாய் என்ற நம்பிக்கையோடு அதனை நீ முழுமையாக கேட்க வேண்டும். உனக்கு வருகின்ற ஆபத்தினை உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்க வேண்டியது இந்த தாயானவளின் பொறுப்பு. அதை தெரிந்து கொண்டு நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும். உன்னால் அப்படி காத்து கொள்ள முடியவில்லை என்றால் உன் தாயானவள் உன்னை அதிலிருந்து காப்பாற்றி விடுவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அப்படி நம்மை நோக்கி என்ன தீய சக்தி வரப்போகின்றது? நம் வாழ்க்கையில் நமக்கென்று யார் இது போன்று செய்ய போகிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். என் தங்கமே, தீய சக்தி என்றால் நீ அமானுஷ்யங்களை மட்டுமே நினைக்காதே. தீய சக்தி என்பது அதை மட்டும் குறிப்பது கிடையாது. என் பிள்ளையே, அதையும் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இங்கே பில்லி, ஏவல், சூனியம், செய்வினை இவைகள் உன்னை தாக்குவதை விட இன்னமும் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அந்த விஷயம் என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். இந்த வராகி சொல்லி முடிக்கும் பொழுது நீயே உண்மை என்று நிச்சயமாக என்னிடத்தில் ஒத்துக்கொள்வாய். அம்மா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது. உன் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதையும் நான் நடத்தி விடுவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை, நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏனோ இருக்கின்றோம் என்ற நிலையில் எல்லாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை தான் இன்று உன் வராகி உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தி, அது என்னவென்று தெரியாமல் நீயோ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய். அது உன்னோடுதான் பழகி கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, உனக்கு அது தீய சக்தி என்று தெரியவில்லை. அப்பேற்பட்ட தீய சக்தியா? அது யார் அம்மா என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா? நீ இதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அதற்கு முன்பாக உன் தாயானவள் நானே உனக்கான விளக்கத்தை கொடுத்து விடுகின்றேன். என் தங்கமே, உன்னோடு இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையினால் உன்னுடைய மனதை நோகடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார். அது எப்படி தெரியுமா? அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ புரிந்து கொள். என் தங்கமே, நிறைய பேர் கூடியிருக்கின்ற சபையில் நீ பேசும் பொழுது உன்னுடைய வாயிலிருந்து அதிகமான வார்த்தைகளை பிடுங்கிவிட அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது வரைதான் தன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் தான் என்ன பேசுகின்றோம், ஏது பேசுகின்றோம் என்று தெரியாமலேயே பேசிவிடுவோம். அதைத்தான் இன்று அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள். உன்னுடைய உணர்வுகளை தூண்டிவிட முயற்சிகள் செய்ய போகின்றார்கள். என் பிள்ளையே, தேவையில்லாத கேள்விகள், அதிகபட்சமான வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசும் பொழுது நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வார்த்தைகளை விட்டு விடுவாய். மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இது அவர்களினுடைய பல நாள் கனவாகும். ஏனென்றால் தனக்கு மற்றவர்களிடத்தில் நல்ல பெயர் இல்லை. இவர்களுக்கு மட்டும் எப்படி மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கின்றது? அதனை ஒரே நாளில் கெடுத்துவிட வேண்டும் என்று பல நாள் திட்டத்தை அல்லவா அவர்கள் தீட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, அதை நீ தெரியாமல் இருப்பது நியாயமற்றது. அதைத்தான் இன்று உன் வராகி உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பயந்து ஓட வேண்டுமா? இவர்களை பார்த்தால் ஒதுங்கி செல்ல வேண்டுமா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, பல பேர் கூடி
இருக்கின்ற சபைக்கு மத்தியில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற எத்தனை விதமான வார்த்தைகள் உன்னை தாக்கினாலும், உன்னை யார் என்ன சொன்னாலும், அந்த நேரத்தில் அதனை கண்டும் காணாமலும் உன்னுடைய புன்னகையை அதற்கு பரிசாக கொடுத்துவிட்டு நீ அங்கிருந்து சென்று விட வேண்டும் என் தங்கமே. அப்படி இல்லை என்றால் இது போன்ற ஒரு சபைக்கு நடுவிலேயே நீ நிற்பதை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் உனக்கு சோதனையான நேரம். என்னதான் நீ நல்லது செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் உன்னை அவர்கள் சூழ்ச்சியின் மூலமாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் இந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உருவாகாமல் நீ பார்த்து கொள்ளலாம். என் தங்கமே, நான் இப்பொழுது சொன்ன ஆபத்து என்னவென்று உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய உணர்வுகளிடம் விளையாட நினைக்கின்றார்கள். உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட நினைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இத்தனை நாட்களும் காத்து வைத்திருக்கின்ற உன்னுடைய நல்ல பெயரை மற்றவர்கள் முன்னிலையில் கெடுக்க நினைக்கின்றார்கள். எவ்வளவுதான் அடுத்தவர்கள் முன்னிலையில் உன் பெயரை கெடுக்க அவர்கள் முயற்சி செய்தாலும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நிச்சயமாக யாரும் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள். இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நடக்கின்ற சோதனையில் நீ ஆவேசப்பட்டு விட்டாலோ அவசரப்பட்டு விட்டாலோ அந்த இடத்தில் உன்னுடைய பெயர் கெட்டுவிடும். அதனால் என் பிள்ளை அன்று கிடைக்கின்ற அந்த நொடி மட்டும் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். நிச்சயமாக அதன் பிறகு எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த துடித்தார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அவமானப்பட்டு நிற்பார்கள். உன்னுடைய நிலை அதிகமாகிவிடும். உன்னுடைய நிலை இன்னமும் அதிகமாக உயர்ந்து அடுத்தவர்கள் மத்தியில் உனக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுத்துவிடும். எத்தனைதான் சோதனைகளை கொடுத்தாலும் இவர்கள் மிகவும் பொறுமைசாலி, இவர்கள் வாழ்க்கையில் எதையும் வென்று காட்டி விடுவார்கள் என்று மற்றவர்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு நிலையைத்தானே நீயும் எதிர்பார்க்கின்றாய். மற்றவர்களிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. அந்த தற்பெருமை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபொழுதும் நீ நினைத்தது கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரிடத்தில் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றாய் அல்லவா? அதற்குத்தான் அம்மா உனக்கு இந்த எச்சரிக்கையினை இன்று கொடுத்திருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமல்லவா? உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள். நீ செய்தது சிறிய தவறாகத்தான் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் முன்னிலையில் அதை பெரிய தவறாக காண்பிக்க முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும், உனக்கு கெட்ட பெயர் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருக்கும். இது போன்றவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். இவர்களை கண்டு பயம் இல்லை, இவர்களிடத்தில் எச்சரிக்கைதான் தேவை என்று அம்மா சொல்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் உன்னை அவமானப்படுத்த முயற்சி செய்து அவர்களல்லவா அவமானப்பட போகின்றார்கள். தண்டனையையும் அவர்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். என் பிள்ளை, இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இந்த வராகி உடனிருந்து அந்த நேரத்தில் உனக்கான பொறுமையை உனக்குள் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யார் ஒருவரும் உன்னை சோதிக்க நினைத்தால் அது சோதனை அல்ல, அந்த நேரத்தில் உன்னை பழிவாங்க செய்கின்ற முயற்சிகள் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றாற் போல அந்த இடத்தில் சமாளித்து விட்டாலே போதும். அந்த 2 நிமிடம் உன்னுடைய கோபத்தை அடக்குகின்ற நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் காலம் முழுவதும் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய். என் பிள்ளையே, இது இந்த ஒரு விஷயத்திற்குத்தான் என்று கிடையாது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னுடைய நாவை அடக்கி உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தி விடுவாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னிடத்தில் பேச வேண்டும் என்றாலே யோசிக்க தொடங்குவார்கள். நாம் இவர்களுக்கு என்ன செய்தாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்வார்கள். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்து விட்ட பிறகுதான் இந்த வராகி நான் மனமகிழ்ச்சி அடைவேன் என்பதனையும் மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கின்ற நீ பேசுகின்ற வார்த்தையிலும் கவனமாக இரு. அதன் பிறகு என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து உன்னை தீண்டாது. என் அன்பு தங்கமே,
என்றுமே இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.